அவனுக்கு வேணாம் போல. அப்போ வெயிட் பண்ணி பண்ணி வடைலாம் பழைய வடையாக வச்சுருக்கான். எப்போ போட்டான்னு தெரில. பழைய வடை யோகன் பாலக்குடி குடிக்க மாட்டேன்னு நான் என்ன பண்ணுவேன். பொண்டாட்டி மாறுவான். வணக்கம்டா, வேற லெவல். இன்றைக்கி அண்ணன் கிடையாது, தம்பி தான். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா கூடுவாஞ்சேரி தான் போகிறோம் நம்ம இன்றைக்கி. அது என்ன ஃபங்க்ஷன்னா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நைட்டு ஒரு 3 மணிக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அது நைட்டு இல்லை, விடிய காத்தால. சரி, விடிய காத்தால 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் முன்னாடியே சரி போய் ப்ரிப்பேர் ஆகி அங்கே ஃப்ரெண்டு இருக்கான், அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரி ஒரு 2 ஹவர் தூங்குவோமே, முன்னாடியே போயிட்டு தூங்கிட்டு ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்துச்சி ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நாங்கள் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களை வந்து சந்திக்கிறோம். இன்னும் தினேஷ் வருவான், இன்னும் வரல. வழக்கம் போல் அவன் லேட்டு தான். இன்றைக்கும் பார்ப்போம், ஃபைன் போடலாம். 5 ரூபா கேட்போம். என்ன சொல்கிறேன்? கேட்போம், அது அதிகமாக கேட்போன்றியா? அவன் அப்படியே 6 ரூபாயா? சரி விடு, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். 7 ரூபாயா கேட்போம். வணக்கம், வேறு லெவல். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்னது இது தாம்பரம் கிட்டே இருக்கோம். தாம்பரம் கிட்டே பாலாஜி சூப்பர் ஸ்டோர்ஸ்னு ஒரு கடைக்கில் பாவ் பஜ்ஜி சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். கடைசியாக தினேஷும் வந்துட்டான். தினேஷ் புது கெட்டப்பில் வந்துக்கிறான் பாருங்க காய். நல்லா ஷேவிங்லாம் பண்ணி பலன்னு சூர்யா மாதிரி வந்திருக்கான். எத்தனை பொண்ணை உஷார் பண்ண போகிறான்னு தெரில தினேஷ். பார்ப்போம். இப்போ என்னென்னா பாவ் பஜ்ஜி சாப்பிட்லான்னு வண்டி ஓரம் கட்டியிருக்கோம். பாவ் பஜ்ஜி அவன் போட்டிருக்கான். அது பாவ் பஜ்ஜியா இல்லை பாவமான பஜ்ஜியான்னு அவன் போட்டு கொடுத்தா தான் தெரியும். பானிபூரி கேட்டோம், இல்லைன்ட்டான். வடைலாம் பழைய வடையாக வச்சுருக்கான். எப்போ போட்டான்னு தெரில பழைய வடை. பாருங்கள், பாவ சிரிக்கிறான் பாருங்க. சிரிக்கிறதுலேயே மசாலா பாய் உனக்கு ஃப்ரேமில் காமிச்சிருக்கேன். இன்னொரு வடை இல்லை இருங்க, இது லெமன் போடுவா. எப்படி இருக்கு மாமா? ஓகே நீங்கள் பாவ் பஜ்ஜி தான் சாப்பிட்ணுன்னா ஆழ்வார்பேட்டில் கொல்கத்தா சாட்னு ஒரு கடை இருக்குது, செம்ம ஃபேமஸ்ஸு. அங்கே சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாயிடுச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டதுலாம் வேறு டேஸ்ட்டு. அது ஒரு காலம். ஓகே, இப்போ லென்ஸுக்கு வெயிட்டிங்கு. லென்ஸு வந்துடுச்சுன்னா கிளம்பிடுவோம். இப்போ வந்துட்டோம் நம்ம ஸ்பாட்டுக்கு கடைசியாக. இதான் நம்ம நாளைக்கு ஷூட் பண்ண போகிற லொக்கேஷன். என் கூட புது மாப்பிள்ளை சிவா இருக்கான். இப்போ தான் கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது மச்சான்? 1 வீக் ஆகுது. கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போகுது? ரொம்ப நல்லா சிறப்பாக போகுது. நல்லா போகுது. நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன போகுதுன்னு தெரில. சரி, இப்போ என்ன பிளான்னு? இப்போ என்ன பிளான்னா, ஆமாம் இதான் வீடு, போய் பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு நம்ம ரூம் போகிறோம். ரூம் போயிட்டு சாப்பிட்டு தூங்குறோம். அவ்வளோதான் கைஸ். என்ன விஷயம்னே தெரில. வாடா எங்களோட இருறானா, வீட்டுக்கு போன பொண்டாட்டி திட்டுன்றான் இவன் கைஸ். ஒரு காலத்தில் என்ன கேட்க ஆளே இல்லைன்னு தான், இன்னைக்கு வந்து மழை பல பேர் வாழ்க்கையை அடிச்சுட்டு அடிச்ச வந்தான் இவன் மச்சான். அந்த வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் ஞாபகம் இருக்கும் உனக்கு? இந்தியாவுக்கு பேக் போன். சரி, இந்த சிவாக்கு பேக் போனு லென்ஸு. வணக்கம் நண்பா. காலைல மணி 4:40 ஆகுது. ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்களாம் ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி என்ன செட்டப் பார்த்திங்கன்னா, சோனி ஆல்ஃபா A6600 14mm லென்ஸு, அப்புறம் ராணினஸ் போட்டிருக்கோம். இது தினேஷ் பார்த்திங்கன்னா EOSR 24105 போட்டிருக்கான். ட்ரெடிஷ்னல் வீடியோ, இன்னைக்கு கேண்டிட் வீடியோ தான் கவர் பண்ண போகிறோம். ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். நாங்களாம் ஈவெண்ட் உள்ள
போக போகிறோம். குட் மார்னிங் சொல்கிறேன் ஆடியன்ஸுக்கா. குட் மார்னிங் ஆஃபீஸர் மச்சான். குட் மார்னிங். குட் மார்னிங். நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோம். இதுக்கப்புறம் शुक्राय स्वाहा शुक्राय पानवे तन्नमो गुरुमे देव सर्व कार्येषु सर्वदा सर्वविघ्न विनाशाय கைஸ் சிவா ஆஸ்மா ஹேண்டில் பண்ண போகிறான். இன்னைக்கு ஃபன்னு தான் உங்களுக்கு கேரண்டி. ஆஸ்மா ஓஸ்மாவா? ஆ இது வீடியோ தான் எடுக்க முடியும். சரி எடுக்கலாமே. ஹலோ கைஸ் இதான் வந்து சிவாவோட அப்பா. இவர் வந்து டிங்கரிங் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணுறாரு. நல்லா சூப்பராக பண்ணுவார். ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுவார். அங்கிள் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். திடீர்னு உங்களுக்கு எதனா ஒர்க் தேவைன்னா அங்கிள்கிட்ட கேளுங்க. அங்கிள் சூப்பராக சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி தருவார். என்ன அங்கிள்? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக பண்ணு, நல்லா பண்ணுங்க. வேறு லெவல்னால் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவார். கோடு மறக்காமல் இது பண்ணிக்கோ. கைஸ் நான் உங்கள் தேவா. இவன் என் தம்பி லிங்கேஷு, அவன் என் அண்ணன் தினேஷு. நாங்களாம் உங்களுக்கு இப்போது பாட்டு பாட போகிறோம். ஏய் பாடுறா. ஏய் தாரேன் நான் வந்து பாங்க தாரேன் ஒத்துக்கிட்டே வாணி நாங்களோட பக்கம் எப்படி இருக்கு மாமா காஃபி? சக்கரெல்லாம் காஃபி தூள்லாம்? காபி தூள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எல்லா காப்பியும் அப்படி தான். பால்? நோ. தண்ணிலாம் சூடாயிடு வேணான்னு. ஓ அப்போ சூடா இல்லையா டீ? கல்யாண சமையல் சாதம், கார சட்னி, தேங்காய் சட்னி, இட்லி, பொங்கல், கேசரி. வடை எடுக்குவா? அப்படி தானே போனேன். சரி வடைலாம் நான் சாப்பிட மாட்டேம்மா. வடைலாம் வடை 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 ஒட்ட வடை 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 வடை. நேயர்களே, மீண்டும் உங்களை கல்யாண மாலையில் சந்திப்பது தினேஷுடன். இன்னைக்கு நாங்கள் பப்பு வேவாதுப்பா. தினேஷுக்கு தான் வரன் பார்க்கலான்னு இருக்கோம். நாங்கள் இப்படிலாம் போய் பார்த்தோன்னா யாருன்னு கொடுப்பாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க மாமா? நீ பார்க்க சூர்யா மாதிரி தான் இருக்க. நீ உனக்கு ஏன் தர மாட்டாங்க? ஐயர் வச்சாரு பாரு ஐஸ். ஐயர் வச்ச ஐஸ்லாம் இல்லை. நீ ஐயோ நண்பா நிஜமா எங்கே ஓடுற? நில்றா. ஏ இங்கே வாயா நண்பா. உங்க பிளாக் இங்கே வாடா. சரி அவனுக்கு என்னமோ வானவில்லை நினைக்கிறேன் நான். அதனால தான் அவன் வேணான்றான். அவனுக்கு வேணாம் போல. அப்போ அவன் சிரிக்கிறாரு. இருங்க வானவில்லை காட்டுறேன். வானவில்லே ஆட்டோ அண்ணா நீங்கள் இல்லை. தினேஷ் தினேஷ் வானவில்லே வானவில்லே பொண்டாட்டி தாசனாவே மாறுவான். பொண்டாட்டி தாசனாவே போ போ போ. எது சூப்பராக இருக்குது இதில்? இதுவா? பொங்கல் சாம்பார். பொங்கல் சாம்பார், வேற இட்லி சட்னி, இட்லி சட்னி எல்லாமே அது நல்லா எதுக்கு மேட்ச் ஆகுது? அது அதுக்கு கரெக்டாக மேட்சிங்களாங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டாக நல்லா இருக்கு கைஸ். சூப்பராக இருக்குது. இன்னைக்கு ஒரு புடி 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கூடி இருக்காங்க. 35 வருஷமா? நாங்கள் இன்றைக்கி தான் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் எங்கே எப்படி இருந்திருப்பீங்கன்னு பண்றல அவங்க பொண்ணு எல்கேஜி படிக்கும் போது இவங்க ஏய் நடுவில் வராதுடா. அப்பத்துலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் ஸ்கூல்லாம் படிச்சிங்களா? எல்லாரும் ஒரே ஸ்கூலா? நாக்கா மாற்றி சொல்கிறீங்க. நீங்கள் ஸ்கூல் படிக்கிறதா? எங்கள் பொண்ணு எல்கேஜி சேரமா, அவங்க பையன் எல்கேஜி ஒரே ஸ்கூலில் ஜாயின் பண்ண. ஓகே ஓகே. அப்போ இவங்க பையன் எங்கள் கோட்ரஸில் புதுசாக வந்தவங்க. ஓகே ஓகே. அதில் வந்து பாதியில் வந்தவங்க. அவங்க பாதியில் வந்தவங்க. எது நல்லா இருக்குது இதில்? எந்த டிஷ்ஷு? சொன்னா மனசு கஷ்டப்படுது. ஆறிடுச்சு. எனக்கு எதுவுமே சூடாக இருந்தால் தான் பிடிக்கும். எல்லாமே ஆறிடுச்சு. ஆமாம் இதுதான் சூடாக இருந்தாரு.
இது வடை. இந்த வடையில் ஓட்ட போகிற மெக்கானிசம் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. கேசரி இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டியா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணோம்ல அப்படின்னு இங்கே வச்சு சட்னி நல்லா எஸ் ஜிபி காட் பிளஸ் யூ. ஆஹா, இந்த சாம்பாரில் இருக்க கடுகு சீரகம் அவ்வளோ டேஸ்ட்டாகுது. நல்லா இருக்குது. இட்லி சட்னி பார்ப்போம். தேங்காய் சட்னி ஓகே சூப்பர். இது கார சட்னி. ஓவரால் குட் ஃபுட் சூப்பராக இருக்குது. சிவா தான் ஓடி ஆடி வேலை செய்கிறான். பாவமாக இருக்கு என் நண்பனை கஷ்டப்படுறதை பார்க்கறதுக்கு. என்னத்தவும் செஞ்சு புட்டோம், அண்ணன் தம்பி ஆகி புட்டோம், பாவி நானும் பையனா பிறந்தது பாவமா. இது சிவாவோட அண்ணங்க ஐஸ், அதுக்கு தான் அந்த பாட்டு போட்டேன். செஷனோட எண்டிங்கில் இருக்கும், முடிய போகுது. ஓவராலாக நான், லிங்கேஷ், தினேஷ் நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம். நாங்கள்லாம் ஒரே குடும்பம். காலையில் எழுந்தோடனே முத பால் எங்கள் கண்ணுக்குட்டிக்கு தான். யோகன் பாலக்குடி குடிக்க மாட்டேன்னு நான் என்ன பண்ணுவேன்? சரி அப்போ போ. நேர்களே, சன் மியூசிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? விருப்பமான பாடல் எதனா இருந்தால் சொல்லுங்கள். என்னை கொஞ்சம் மாற்றி மெல்ல மெல்ல தந்தை அன்பு அது பிறக்கும் வரை, தோழி அன்பு அது வளரும் வரை, தோழி ஒருத்தி வந்து தருவன்போ உயிரோடு வாழும் வரை. அடியே புள்ள புள்ள எங்க இருக்கு நீ? உனக்காக வெயிட் பண்ணி பண்ணி என் காலு வலிக்குது. பலாப்பழத்தை இன்னைக்கு பிரித்து எடுக்க போகிறோம். புது மாப்பிள்ளை. சண்டை பலாப்பழம். ஏய் போடே போடே வலே. சிவாடா மெர்சல்டா. புது மாப்பிள்ளையா பழைய மாப்பிள்ளையா? பொம்மி நீ ஒரு பக்கம் புடி. வா வா. ஒரு பலாப்பழம் கட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், சரியான கஷ்டம் காய்ஸ். ஒரு பலாப்பழத்தோட இங்கே சண்டை போட்டுனுக்குறாங்க. விஷுவல் காட்டு வந்துடுச்சே, முடிஞ்சிடுச்சு பலாப்பழம் மீன். எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் யார் வின்னுன்னு பார்த்தீங்கன்னா பழைய மாப்பிள்ளை தான் வின்னு. ஏன்னா அவர் கையில் தான் நிறையா இருக்குது, அவங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எப்படி இருக்குது பலாப்பழம்? நல்லா இருக்கா? அதை வேக வைக்கலாமா? பொம்மி கொடுத்துட்டாரு, அதை வேக வைக்கலாமா? நீ சாப்பிட்ருக்கியா? நீ எத்தனை போடுவாங்க? அம்மாட்ட சொல்லி வைக்க சொல்லு. போடுவாங்களா? நீ தான் சாப்பிட்டது இல்லை. அப்போ போய் சொல்கிறேன். மீன் குழம்புல முக்கி சாப்பிட்டியா? இது எங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அடியில் வாங்கி வந்தியா? எது பண்ருட்டியில் வாங்கினீங்க? தெரியல, எனக்கு தெரியலடா. இது பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் ஒரு கடையில் இருந்து எடுத்துட்டு வந்துடும். அதான் மாமி போகிறதுக்கு ஒன்று கொடுமா. ஓகே நண்பா, இன்னைக்கு எங்களோட ஒர்க் முடிஞ்சிடுச்சு. எப்படி போச்சு தினேஷ் இன்னைக்கு? ஓகே தான், சில் தான் இன்னைக்கு. சில் தான். அளவுக்கு எதுவும் இல்லை. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நல்லா ஜாலியாக நல்லா போச்சு. சிவா வீட்டு ஃபங்க்ஷன் வேறு. கரெக்டு. நார்மலாகவே மற்றவங்க ஃபங்க்ஷன்லேயே நாங்கள் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி தான் வேலை செய்வோம். அதுவும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா சும்மா விடுவோம், சதுர விட்டுருக்கோம். சிவா பாருங்கள் அவுட்புட் உங்களுக்கு போட்டு காட்டுறோம். பாய் நண்பா, பாய் சொல். பாய் பாய்.